உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டு காவேரி வந்து தாத்தாக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்காக இப்போ விஜயை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக அவங்களும் 2-3 வழியில் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரூம் நமக்கு சரியில்லைங்க, குட்டியோண்டு ரூமாக இருக்குது, ஆனால் வாக்கிங் போகணுன்னா அங்கேனா நான் ரொம்ப ஃப்ரெஷ் ஏரில் நல்லா ஃபீல் பண்ணுவேன், நல்லா வாக்கிங் போவேன், எனக்கு நான் அந்த வீடு தான் பங்களா மாதிரி இருக்குது, எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, அப்படி இப்படிலாம் என்னென்னவோ சொன்னாங்க. இங்கே பாத்ரூம் சரியில்லை, முடியெல்லாம் கொட்டுது, தண்ணி சரியில்லை அப்படிலாம் சொன்னாங்க. இது வந்துட்டு காவேரியோட கேரக்டரே கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு காவேரி எதிர்பார்க்குறவளே இல்லை. இது வந்து சும்மா அவள் ஏதோ சொல்லிட்டு இருக்கா, வீட்டுக்கு போகணுங்கிறக்காக சொல்கிறா, அதுவும் இன்றைக்கி போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாளே அப்படிங்கிறதுனால விஜய்க்கு தெளிவாகவே புரிஞ்சிருது. ஸோ அதை அவர் வந்துட்டு காதில் வாங்கிக்கவே மாட்டேங்கிறாரு. ஒரு பேருக்கு கேட்டுட்ட மாதிரி இது பண்ணுறாரு. ப்ளீஸ் கொஞ்சம் யோசிங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அப்போயுமே விஜய் வந்து பெருசாக கண்டுக்கலை. அப்படிங்கிறனால 2வது அட்டெம்ப்ட் என்ன எடுக்கிறாங்கன்னா, வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்கன்னா நம்ம அங்கே தானே போய் ஆகணும், நமக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ் ஓனர்கிட்ட ஒரு பிட்டை போடுறாங்க. அதையும் விஜய் அங்கேருந்து பார்த்துடுறாரு இல்லையா. ஸோ அப்போயுமே கேட்குறாரு, என்ன நீ ட்ரை பண்ணிகிட்ருக்க, அவங்க சொல்லவே இல்லை, நீயா வீட்டை காலி பண்ணிக்கிறேன்லாம் சொல்லிட்டு இருக்க, எதுக்கு அப்படிங்கும்போது ப்ளீஸ்ங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சொல்கிறாங்க. அப்போயுமே விஜய் ஒத்துக்கல. ஸோ அடுத்ததாக அவங்க 2 பேருக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட் சீன் வந்திருந்தது இல்லையா. ஸோ அதில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க இருக்க மாதிரியான சீன் நினைக்கிறேன். ஸோ அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போதுமே ஒரு ஒய்ஃபுக்கு என்னென்ன பிடிக்குமோ அப்படி அதெல்லாம் வந்து பார்த்து அவர் கரெக்டாக ஆர்டர் பண்ணிடுறாரு. அப்போயுமே காவேரி கேட்குறாங்க, பரவாயில்லைங்க, எனக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுருக்கீங்க, அதை நீங்களே ஆர்டர் பண்ணிட்டீங்களா, அப்புறம் நான் என்னத்தை பார்க்குறது அப்படின்னு சொல்லி மெனு கடை கீழே வச்சிடுறாங்க. அப்போ கூட எப்படி நீங்கள் இவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என் பொண்டாட்டிக்கு பிடிச்சதை நான் எப்படி மறப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பொதுவாகவே மென்ன இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, மென்ன எல்லாரும் எப்படி இருப்பாங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் என் பொண்டாட்டிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சூப்பரான ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறத அங்கே நிரூபிச்சிருக்காரு. ஸோ இந்த இடத்துல காவேரி வந்து திரும்பவும் சொல்கிறாங்க, ப்ளீஸுங்க, நான் தாத்தாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், தாத்தா வந்து என்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லி சொன்னாருங்க, அதனால் நான் எப்படியாவது உங்களை கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்லும்போதுமே இப்போ விஜய் கேட்குறாரு, நீ யாரை கேட்டு சத்தியம் பண்ணி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்தில் வந்துட்டு காவேரி சத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்களாவே சத்தியம் பண்ணி கொடுத்து தான் போய் அங்கே மாட்டிக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஏற்கனவே வெண்ணிலா விஷயத்துலேயும் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க விஜயை கேட்காம. அதாவது விஜய் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கும்போது இவங்களா ஒரு முடிவு எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல தான் அவங்க மாட்டிக்கிறாங்க. இப்போ 2வது வாட்டியும் பண்ணி கொடுத்துருக்கதுமே விஜய் வந்து பெருசாக ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே டாக்டர்கிட்ட எல்லாம் கன்சல்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதையுமே காவேரி கிட்ட சொல்கிறாரு, இல்லை காவேரி, நான் பாட்டியை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போதே டாக்டர்கிட்ட நான் தெளிவாக கேட்டுட்டு வந்துட்டேன், பாட்டிக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சீக்கிரமாக அவங்க ரெக்கவர் ஆயிடுவாங்க, அதனால் பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி இந்த வாட்டியும் அப்படியே பேசுகிறாரு. ஸோ இதுக்கப்புறமும் காவேரிக்கு வந்துட்டு எப்படி அவர் அங்கே கூட்டிகிட்டு போகிறது, தாத்தா கிட்ட வேற சொல்லிட்டோமே, வயசான காலத்தில் அவங்களையும் வந்துட்டு நம்ம வந்து கஷ்டப்படுத்தவும் கூடாது, 2வது இங்கே வந்து அவர் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அப்படி ஆகுது அப்படிங்கிறது ஒரு கில்ட் ஃபீல் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதையும் வேற விஜய் கிட்டே சொல்லியிருக்காங்க, இல்லைங்க எனக்கு ஒரு கில்ட்டாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. எதுக்கு நீ தேவையில்லாமல் கில்ட்டாலாம் ஃபீல் பண்ணுற, இதில் வந்துட்டு நீ சம்மந்தப்படவே இல்லையே, இது நான் எடுத்த முடிவு தானே, உன்னை வச்சு நீ சொன்ன அப்படிங்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணலை, நானாக தான் எனக்கு நீ முக்கியம், என் குழந்தை முக்கியம்னு சொல்லி நான் கிளம்பி வந்தேன் அப்படிலாம் எவ்வளவும் அவர் எடுத்து சொல்லியுமே அவங்க வந்துட்டு ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் அவங்க யோசிக்கிறதும் நியாயம் தானே, வயசான காலத்தில் அவங்கள போய் விஜய் கூட இருந்தால் அவங்க சரியாகிறாங்க அப்படிங்கும்போது அங்கே தான் அவர் இருக்கணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு புரியுது. 2வதா இங்கே வந்து கங்கா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது விஜய்க்கு ஏதோ அங்கே மரியாதை குறைவாக நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா சாரதாமா என்ன தான் வந்து பார்த்து கவனித்தாலும் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் அது கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ வந்து ஒரு வாரத்துக்குள்ளாரே கங்கா ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது இன்னமும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த வீட்டு பிரச்சனை அப்படின்னு வரும்போதுமே இப்போ அதுலேயுமே வந்துட்டு இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்படிங்கிறப்ப ஸோ விஜய்க்கு இதனால் வந்து எந்த மரியாதை குறைவும் ஏற்பட்டுறக்கூடாது. ஏன்னா நம்மளால் நம்ம வேணும்னு சொல்லி வந்து இருக்காரு, அப்போ நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற பொறுப்பும் அவங்களுக்கு இருக்கு இல்லையா. அதனால இந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டு அவங்க போர்ஷனில் அவங்க இருக்கும்போது இப்போது காவேரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது விஜய் இப்போ கேட்குறாரு, என்ன காவேரி சைலண்ட்டாகவே உட்காந்துட்ட, இது நீ யூஸ்வலாக இருக்கிற காவேரி இல்லையே, என்ன அமைதியாக இருக்க, சைலண்ட் மோடில் போட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் தான் நீங்கள் எது சொன்னாலும் நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. காவேரி ப்ளீஸ் அங்கே போகிற விஷயத்தை தவிர்த்து நீ வேறு எது வேணால் கேளு, நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க, நம்ம அங்கே போகிறத பற்றி நான் பேசலை, தாத்தா பாட்டியை பற்றியே நான் பேசலை, பட் எனக்கு என்ன ஆசை இருக்குதுன்னு நான் சொன்னால் அதை நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அங்கே போகணும்னு சொல்லி தான் அதையும் ஆசைன்னு சொல்ல போகிற, அதை தானே சொல்ல போகிற அப்படிங்கிறாரு. அப்படி இல்லைங்க, நமக்கு வந்துட்டு இப்போ வளகாப்பு பண்ணணும்ல, தாத்தா பாட்டி வந்து ஏற்கனவே கேட்டாங்க, 5th மந்த்து தான் பண்ண முடியாமல் போச்சு, நீங்களும் சொல்லிட்டீங்க வேண்டான்னு விட்டுறச்சு, அடுத்ததாக இப்போ 7th மந்த்தும் வரப்போகுது இல்லைங்க, ஸோ அந்த வளகாப்பாவது நம்ம பண்ணுறது வந்துட்டு தாத்தா பாட்டி அதுலேயாவது சந்தோஷமாக இருக்கணும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. சரி ஆமாம் வளகாப்பு பண்ண தான் போகிறோம், அதான் நான் உங்ககிட்ட ஏற்கனவே கேட்டேனே, உனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்குன்னு சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த முடியெல்லாம் காது ஓரமாக அப்படியே இப்படி எடுத்து விட்டுக்கிட்டே அவர் ரொம்பவும் அக்கறையாக அப்படியே ஒரு பாசத்தோட அந்த
லவ்வோட அப்படி கேட்குறாரு. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, நான் எது கேட்டாலும் செய்யணும், வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி சொல்லு அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்த வளகாப்பு வந்துட்டு நம்ம வீட்டில் தான் நடக்கணும், அங்கே நடந்தால் தான் நல்லாயிருக்கும், மண்டபத்தில் அங்கெல்லாம் வேண்டாம், நம்ம வீட்டில் வச்சு தாத்தா பாட்டியோட அங்கே வந்து நம்ம வளகாப்பு பண்ணலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு கேட்டப்போ சிம்பிளாக பண்ணிக்கலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆமாங்க, சிம்பிளாக பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் தாத்தா பாட்டி என் கூட இருக்கணும். ஏற்கனவே 5th மந்த்துமே வந்து அங்கே தான் பண்ணணும்னு பாட்டி ஆசைப்பட்டாங்கல்ல, வீட்டில் பண்ணணும், ஒரு 2 டேஸாவது வான்னு கூப்பிட்டாங்க, நீங்கள் தான் வரலன்னு சொல்லிட்டீங்க. சரி இந்த 7th மந்த்தாவது அங்கே பண்ணலாங்க, அப்போ அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கல்ல, அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, எனக்கும் அங்கே பண்ண ஒரு நிறைவு இருக்கும்ல. இது வந்து நம்ம வீடு இல்லைங்க, நம்ம வீட்டில் பண்ணாதானேங்க மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ நீ அப்படி சொல்ல வரியா அப்படின்னு கேட்டுட்டு, இருந்தாலும் வளகாப்பு அங்கே தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு அதுதான் ஆசையா அப்படின்ட்டு. ஆமாங்க, இதுதான் என்னோட ஆசை, அதனால் இந்த ஆசையாவது நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, 7th மந்த் தானே, அதை அப்போ பார்த்துக்கலாம் விடு, அங்கே பண்ணணும்னு நீ ஆசைப்படுற, பண்ணலாம், 7th மந்த் தானே, இன்னும் 1 மந்த் இருக்குல்ல, பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிறாரு. 1 மந்த் இருக்குங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் 1 மந்த் இருக்குல்ல, பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. ஏங்க ப்ளீஸுங்க, அதுக்கு வேலையெல்லாம் நம்ம என்னென்ன பார்க்கணுமோ அதெல்லாம் பார்க்கணும்ல, நம்ம போகலாங்க, அங்கேயே கிளம்பி போகலாங்க அப்படிங்கிறாங்க. காவேரி, நீ திரும்ப திரும்ப சுற்றி அங்கேயே தான் வந்து நிற்கிற, உனக்கு அங்கே போகணும் அதுதானே, தாத்தா சொன்னாருங்கிறக்காக அது பண்ணிகிட்ருக்க, எனக்கு வந்துட்டு நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறது நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற காவேரி அப்படிங்கிறாங்க. ஏங்க எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பாட்டி தானே என்ன பேசுகிறாங்க, பேசுனா பேசிட்டு போகும். இப்போ நம்ம இவ்வளோ தூரத்தில் தள்ளி இருக்கோம், நீங்கள் என் கூட இருக்கீங்க அப்படின்னா இருக்க பாட்டிக்கு என் மேலே கோவம் தானேங்க வரும். உங்கள் பாரு அவள் பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு வந்துட்டு இன்னமும் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் திரும்ப இங்கே என் கூடயே இந்த வீட்டிலே இருந்துட்டு இருந்தோன்னா அவங்களுக்கு இன்னமும் என் மேலே கோவம் தானே வரும். எப்படி பாட்டி என்னை புரிஞ்சுக்குவாங்க, என் மேலே எப்படி அவங்களுக்கு பாசம் வரும், நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வாஸ்தவம் தான், அதுக்காக என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கிறாரு. எப்படியாவது நம்ம அங்கே போயிடலாங்க, அங்கே கூடவே இருக்கேன், பாட்டி என்னை என்ன பேசினாலும் பரவாயில்ல, நான் பொறுத்துக்கிறேன், நம்ம பாட்டி தானே, போக போக அவங்களே என்னை புரிஞ்சுக்குவாங்கங்க, ப்ளீஸுங்க வாங்க போகலாம், எனக்கு அங்கே தான் வளகாப்பு பண்ணணும், நான் எது கேட்டாலும் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல, பாப்பாக்காக கூட இதை பண்ண மாட்டிங்களா, நம்ம பாப்பாவுக்கு நடக்கிற ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுங்க, அது நமக்கு அங்கே தாங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சரி ஓகே, நீ எதிர்பார்க்குற ஆசைப்படுற அப்படிங்கிறனால பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ காவேரி இப்படி தான் வந்து விஜயை வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா விஜய் வந்துட்டு ரொம்பவும் ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கிறாரு, அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. பட் இந்த இடத்துல காவேரியோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காகவாவது இந்த முடிவை எடுத்துட்டு அங்கே போயிட்டு பெர்மனெண்ட்டாக இருக்காங்களா, இல்லை இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு திரும்ப பாட்டிக்கு உடம்பு சரியாயிருச்சு அப்படிங்கிறனால திரும்பவும் வந்துடுவாங்களா அப்படிங்கிறது எப்படி கதைக்களம் கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. அடுத்தது அந்த வீடு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீட்டை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இவங்க இப்படிலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போது காவேரி ஒரு சைடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க வந்துட்டு யமுனாவும் கங்காவும் வீட்டை விற்றே ஆகணும், காவேரியை வந்து ஹோம் ஸ்டேலாம் பண்ண விடக்கூடாது, நமக்கு பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சாரதாம்மாவையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இந்த இடத்துல சாரதாம்மா எடுக்கிற முடிவு. ஸோ இதுக்கு இடையில வந்து கங்காவுக்கு அவங்க அம்மாவுக்கு பாட்டிக்கெலாம் வர வாக்குவாதம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சாப்பிட கூப்பிடுறாங்க கங்காவை, சாப்பிட கூட வராமல் அவங்க ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சாரதாம்மா போய் கூப்பிடுறாங்க, எதுக்கடி இப்படி சாப்பாட்டில் நீ கோவத்தை காட்டிகிட்டு இருக்க, சாப்பிடணும்லடி, இப்போ நீ 2 ஆளாக இருக்கடி, நீ சாப்பிட்டா தானடி குழந்தைக்கும் போகும், அந்த குழந்தையும் சேர்த்து ஏன்டி இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள்லாம் என்ன கஷ்டப்படுத்துறதெல்லாம் பெருசாக தெரில உங்களுக்கு, குழந்தைய நான் கஷ்டப்படுத்திட போகிறேன்னா அதெல்லாம் என் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், எனக்கு இந்த சாப்பாடே வேண்டாம், நான் சொல்கிறதுக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லைங்கும்போது இந்த வீட்டில் எனக்கு சாப்பாடு தான் ஒரு குறையா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் பேசுகிறாங்க. நீ என்ன தாண்டி மனசில் நினச்சி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் சொல்கிறதுக்கே நீ ஒத்துக்க மாட்டேங்கிற, விஜய் காவேரி சொல்கிறது தான் முக்கியம் அப்படின்னா உனக்கு என்ன அவ்வளோ முக்கியமாக போயிட்டாங்க அவங்க, எங்களெல்லாம் தாண்டி குமரன் மாமாவை ஒரு இதாக மதிக்க மாட்டேங்கிற, ஏன் நிவன் கிட்ட, குமரன் மாமா கிட்ட, விஜய் கிட்ட 3 பேரையும் கேட்டு முடிவெடுக்கிறேன் நீ சொல்ல வேண்டியதானே, விஜய் தம்பி கிட்ட கேட்கணும்னு மட்டும் சொல்கிற, அப்போ அந்தளவுக்கு அவங்க என்ன உனக்கு பெருசாக போயிட்டாங்க, ஏன் அவங்க பணக்காரங்கிறனால அவங்கள தூக்கி வச்சுட்டு நீ கொண்டாடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறாங்க. உடனே சாரதாம்மா சொல்கிறாங்க, ஏண்டி பணத்துக்கு பார்த்துட்டு நான் ஆசைப்படுறவன் நீ நினச்சிட்டு இருக்கியா, அப்புறம் என்னடி நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க இத்தனை வருஷமாக என் கூட இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நீ அவங்களை இப்படி கொண்டாடுறதுக்கு காவேரின்னு ஒரு 2வது பொண்ணை மட்டும் கொண்டாடுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறாங்க. ஏண்டி இவ்வளோ நாள் நான் சொல்லாமல் இருந்தது இப்போ சொல்கிறேன்டி, எதுக்காக அவள் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து அவள் அந்த வாழ்க்கையவே தொலைச்சிட்டு வாழ்க்கையவே கேள்விக்குறியாக வச்சுட்டு உட்காந்துருந்தாடி, அந்த பையன் வந்துட்டு இப்படி தேடி என் பொண்டாட்டி தான் முக்கியம், அந்த பையனும் வரலை அப்படின்னா என்னடி ஆயிருக்கும், வேறவங்கள மாதிரி விஜய் தம்பி இருந்திருந்தா என்னடி ஆயிருக்கும் அப்படின்றாங்க. இப்போ என்ன பெருசாக நடந்து போச்சு, அதான் அவர் இங்கே தானே வந்து இருக்காரு, இங்கே நம்ம கூட தானே வந்து இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கூட அந்த தம்பி வந்து இருக்கல, அந்த தம்பிக்கு என்னென்ன தேவையோ பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கணும், கரெக்டாக பொறுப்பாக என்னென்ன பார்க்கணுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த தம்பி அதெல்லாம் தான் பண்ணிகிட்ருக்கு. நம்ம காசில் ₹1 கூட அந்த தம்பி எடுத்துக்கல, நம்ம காசு செலவு பண்ணி அந்த தம்பியை பார்த்துக்கணுங்கிற மாதிரி அந்த தம்பி நடந்துக்கல, எல்லாமே அந்த தம்பி பண்ணி அந்த தம்பியோட இதில் தான் நம்ம இருக்கோங்கிற மாதிரி அந்த தம்பி பார்த்துட்ருக்கு. அதுக்காக நீ அந்த தம்பியெல்லாம் எந்த குறையும் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க.
நர்மதாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய ஆப்ரேஷனுக்கு காசு இல்லாமல் தானடி அவள் அப்படி ஒரு முடிவையே எடுத்தா. இல்லைனா அவள் ஏண்டி இப்படி அவள் ஒரு வாழ்க்கைக்கு வந்துட்டு 1 வருஷ கான்ட்ராக்ட்டுன்னு யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களாடி? அவள் அப்படியும் மீறி தன்னோட வாழ்க்கையை பணையம் வச்சு அவள் ஒரு முடிவை எடுத்திருக்கா அப்படின்னா, அதுவும் நம்ம குடும்பத்துக்காக தங்கச்சிக்காவன் தானடி பண்ணா. நீ அந்த மாதிரி பண்ணியிருப்பியா அந்த இடத்துல இருந்தால்? நீ சொல்லுடி, இவ்வளோ இது பேசுறிய, உன்னால் அதை செஞ்சுருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. என்ன நான் செஞ்சுருக்க முடியுமான்னு கேட்குற? இந்த வீடு இப்போ கைக்கு இருக்குது, வீட்டு விஷயத்தை வந்து காவேரி கிட்ட தான் கேட்டு முடிவெடுக்கணும்னு சொல்கிறியே. அந்த வீடு வந்துட்டு அவ்வளோ பெரிய கடனில் இருந்துச்சுல்ல, அதை மீட்டு எடுக்கிறதுக்கு யார் உதவி செஞ்சா? என் கல்யாணத்துக்கு வாங்கின நகை இருந்துச்சுல்ல, அந்த நகையை விற்று தானே வீட்டை வந்து பேங்க்லேருந்து அடகுலேருந்து மீட்டுட்டு வந்தீங்க. இல்லைன்னா அந்த வீடு எப்பயோ போயிருக்குமே, அப்பயும் உதவி செஞ்சது நான் தானே. அப்போ அந்த நன்றி கூட உங்களுக்குலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுடுறாங்க. இதை கேட்டோடனே பாட்டிக்குமே கோவம் வந்துடுது. என்னடி என்னமோ நீ கொடுத்தன்னு சொல்லிட்டு இருக்க, உன் கல்யாணத்துக்கு வாங்கினது என்னமோ வாஸ்தவம் தான், அதை வாங்கினது யாரடி? சாரதாவும் சந்தானமும் சேர்ந்து வாங்கலைன்னா உனக்கு அந்த நகை இருந்திருக்குமா? அவங்க தானடி பெற்றவங்கிற பொறுப்பில் இருந்து நீ கல்யாணத்துக்கு ரெடியாகி நிற்கிற, உனக்கு சேர்க்கணுமேன்னு பார்த்து அதுவும் நீ பணக்கார மாப்பிள்ளை வேணும், ஆடம்பரமான வாழ்க்கை தான் வேணும்னு சொல்லவும் அமெரிக்கா மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு என் பையன் தேடி இது பண்ணாண்டி. அப்போ கூட உனக்கு அவனும் சாரதாவும் பார்த்து செஞ்சது தானே, என்னமோ நீ தான் சம்பாரித்து வாங்கின மாதிரி பேசுகிற அப்படின்ற மாதிரி கங்காவை வந்து பாட்டியும் திட்டிடுறாங்க. ஸோ சாரதாமா என்ன சொல்கிறாங்க, சரிடி உன் கல்யாணத்துக்கு வச்சுருந்த நகையை வச்சு தான் அந்த வீட்டை மீட்டோம், நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அந்த தோட்டம் பிரச்சனை வந்துச்சே, அதில் வந்துட்டு அவ்வளோ பணத்தை வந்துட்டு அந்த பசுபதி முழுங்கியிருந்தானே, அவ்வளோ காசையும் வந்து ஏமாற்றி அதை கண்டுபிடிச்சி போலீஸை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வாங்கின அந்த தோட்டத்தில் தான் அவன் பேருக்கு எழுதி வச்சுக்கிட்டு அந்த தோட்டத்தில் தான் நிவனுக்கும் ராகினிக்கும் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆடம்பரமாக ஏற்பாடு பண்ணியிருந்தானே. அந்த இடத்துல போயிட்டு காவேரி தனடி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி போலீஸை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த அவ்வளோத்தையும் வந்து அந்த இடத்துல காசை வாங்கிக்கிட்டு வந்தாலேடி. அந்த மாதிரி விஷயம் நீ பண்ணியா? நீ தானே குடும்பத்துக்கு மூத்த பொண்ணு, அந்த மாதிரி ஏதாவது நீ பண்ணினியா? அவள் இல்லைனா அந்த பணம் கைக்கு வந்திருக்குமா? உங்கள் அப்பா பாடுபட்டு சம்பாரித்த காசு 33 லட்ச ரூபா, அந்த காசை அவனுக்கு அனுப்பி அவன் வந்து அதை எல்லாத்தையும் ஏமாற்றி வச்சுருந்ததை உங்கள் அப்பாவோட டைரியை வச்சு அவள் தானே போய் எல்லாத்தையும் மீட்டு கொண்டுட்டு வந்தா. நம்ம போய் கூட தானே நின்னோம், நம்ம ஒன்றும் பெருசாக பண்ணலையா? அவள் முடிவெடுக்கல, எல்லாத்தையும் முயற்சி பண்ணி பண்ணலைன்னா அந்த காசு வந்திருக்குமா? சரி, அந்த காசு வந்துச்சு இல்லை, அதுக்கப்புறம் அந்த காசு என்னாச்சு? குமரன் தம்பி தானே அந்த காசு அவ்வளோத்தையும் ஏமாந்துச்சு. அந்த காசு போனதுனால தானே அவள் இப்படி ஒரு முடிவே எடுத்தா. அவன் முடிவை எடுத்து பண்ணி இப்போ என்னமோ நல்லா இருக்கா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். கடவுள் வந்து அவள் நல்ல எண்ணத்துக்கு அவளை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. ஆனால் வேறு மாதிரி பையனாக இருந்திருந்து 1 வருஷம் முடிஞ்சிருச்சு நீ போன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருந்தா என் பிள்ளை வாழ்க்கை என்னடி ஆயிருக்கும்? அவள் அவ்வளோ பெரிய முடிவை எடுக்கிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சாரதமாக எமோஷனலாக திட்டிடுறாங்க. ஸோ அந்த டைம் காவேரி வந்துட்டு இது எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. என்னை பற்றி பேச்சு ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இவள் பாருடி, இவள் பேசுகிறது எல்லாமே சரியில்லடி அப்படிங்கிறாங்க. அம்மா அவளை திட்டுறீன்னா நீ அவளை மட்டும் திட்டுமா, அதுக்காக நான் செஞ்சது எதுக்குமா அப்படி சொல்கிற? அப்படிலாம் சொல்லாதம்மா, நான் வந்துட்டு நர்மதாக்காக நான் செஞ்சேன். எனக்கு வந்துட்டு விஜய் வந்துட்டு அவர் ஒரு இது சொன்னார், என்னை வந்துட்டு இப்படி பண்ணு, நான் உனக்கு அந்த பணத்தை தரேன் அப்படிங்கும்போது எனக்கு அது வேறு வழியே தெரியல. நம்ம தங்கச்சிக்காக எனக்கு அந்த வாழ்க்கையில் பெருசாக தெரியலம்மா, நான் வந்துட்டு முடிவு எடுத்து சரின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கி தான் பண்ணினேன். அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லைம்மா, அதை ஏமா இப்படி இதாக பேசிகிட்டு இருக்க? அவள் இதுக்கு இன்னும் கோவம் தாம்மா வரும், அப்படிலாம் பேசாதம்மா அப்படிங்கிறாங்க. பாருடி, இப்போ கூட அவள் எப்படி பேசுகிறான்னு பாருடி, நீ கஷ்டப்படுவான்னு நினச்சிட்டு அவளை மட்டும் தட்டி பேசுகிறாடி, இதுதாண்டி அவளுக்கு உனக்கு இருக்க வித்தியாசம். அப்புறம் நான் அவளை தூக்கி வச்சுட்டு கொண்டாடாமல் என்ன பண்ணுவேன்? இன்னொரு வாட்டி வந்துட்டு ஏன் காவேரி நீ பேசுகிறேன்லாம் இன்னொரு வாட்டி வந்து என்கிட்ட கேட்டுறாத, அவளை மாதிரிலாம் நீ ஒரு துளி கூட வரமாட்டடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறாங்க. எல்லாத்தையும் ஒரே வயிற்றுல தானே நான் பெற்றேன், அதில் அவளுக்கு மட்டும் எல்லாமே இழுத்து போட்டுக்கணும்னு அவளுக்கு மட்டும் இருக்குதா என்ன? நீ வீட்டுக்கு மூத்த பொண்ணு, உனக்கு தானடி அந்த பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திட்டிடுறாங்க. ஸோ வீட்டு விஷயம் இந்த சைடு இப்படி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும்போது இதில் விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறதையும், ஏன்னா நம்ம ஒன்று நினச்சோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம டேரக்டர் ஒரு டெஸ்ட் வச்சு ஒரு மாதிரி கொண்டு வருவார். அதனால் அந்த ப்ரெடிக்ஷன் இப்படி போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இதை தாண்டி வளகாப்பு விஷயம் அப்படிங்கிறது பாட்டி வந்துட்டு பாட்டி கூட விஜய் இருக்கணும்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா காவேரி வந்து இப்படி தான் விஜய் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோக்கு சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.